வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் மேடையேறவிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய கூட்டணி கட்சித் தலைவர்களைப் பற்றி விரிவான தகவல்களுடன் பார்க்கப் போகிறோம். இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைகிறது. இந்த மதுராந்தக நிகழ்வு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலுவான ஒற்றுமையையும் அதன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்கான முக்கியத்துவத்தையும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படும் இந்த கூட்டணி மாநிலத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். மதுராந்தகம் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊர் பழங்கால கோயில்கள் மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலையுடன் இந்த அரசியல் நிகழ்வுக்கு ஒரு கருத்துமான முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் சேர்க்கிறது. இதன் பின்னணி அரசியல் ஒற்றுமைக்கு ஏற்றது. இப்போது பிரதமர் மோடியுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளவிருக்கும் முக்கிய தலைவர்கள் யார்கள் என்று விரிவாக பார்ப்போம். முதலாவது முக்கிய தலைவர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிக முக்கியமான கூட்டாளிகளில் ஒருவர். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் இணைந்து செயல்படுகிறார். அவரது அனுபவமிக்க தலைமைத்துவம், சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களில் அளித்த பங்களிப்பு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளது. அதிமுகவின் வலுவான அமைப்பு மற்றும் பெரிய வாக்கு சக்தி இந்த கூட்டணியின் வெற்றிக்கு மிகவும் அத்தியாவசியமானது. அடுத்த முக்கிய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் சுகாதாரத்துறையில் முன்னணி நிபுணராக திகழ்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இளைஞர்களின் நலன், சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் சமூக நீதி போன்றவற்றில் அவரது தொடர்ச்சியான கவனமும் பணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சமூக நலத்திட்டங்களுக்கு கூடுதல் வலிமையையும் நம்பிக்கையையும் சேர்க்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல முக்கிய தலைவர்கள் உள்ளனர். அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தங்கள் தனித்துவமான பங்களிப்புகளுடன் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் அனைவரும் கூட்டணியின் வலுவான அடித்தளமாக உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர்களில் ஒருவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பாக தென் தமிழகத்தில் கட்சியின் செல்வாக்கையும் ஆதரவையும் வலுப்படுத்தி வளர்த்தெடுக்கும் முக்கிய பங்காற்றுகிறார். அவர்கள் சிறந்த மக்கள் தொடர்பாடல் திறன், களப்பணி மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்கும் முயற்சிகள் பாஜகவின் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிகுந்த உந்து சக்தியாகவும் அடிப்படையாகவும் அமைகிறது. இந்த தலைவர்கள் அனைவரும் பிரதமர் மோடியுடன் இணைந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்காக ஒன்றுபட்டு பாடுபடுகிறார்கள். அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள், உழைப்பு மற்றும் பொறுப்பான அரசியல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்காலத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையான பாதையை வகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வலுவான கூட்டணி தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக பிரிவினரின், விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவரின் தேவைகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் விரைவான வளர்ச்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் வெற்றிக்கும் உங்கள் முழு ஆதரவு மிகவும் அவசியமானது. இந்த ஒற்றுமைக்கு நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம்.